श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतत्ल ஏகாதசி ஸ்கந்தம் 11வது ஸ்கந்தத்தினுடைய அர்த்தங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல விப்ரசாபம் என்கிற விஷயத்தை இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். சாட்சாத் பரமாத்மா கண்ணன் அவருடைய புத்திரர்களாகவும் அவருடைய அனுபந்திகளாகவும் இருந்து கொண்டு அவரை சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டு வசிஷ்டர் போன்ற மகர்ஷிகள்லாம் வாசம் பண்ணிண்டு இங்கேருந்து வேற இடத்துல கிளம்பி போகச்சு அவளையே பரிகாசம் பண்ற முறையில ஜாம்பவதியின் இடத்துல பிறந்த சாம்பனுக்கு ஒரு பெண் வேஷம் போட்டு அவளை கர்ப்பவதியாக இருக்கிறதாக பண்ணி இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவளை கேட்கிற மாதிரி அது உண்மையான பக்தி இல்லாமல் விபரீதமாக அவளிடத்துல கேளனமாக நடந்து கொண்ட விதம். அதனால ஏற்பட்ட விஷயம் என்ன என்று கேட்ட அந்த பிராமணர்களுடைய சீற்றத்துக்கு இவா மொத்த பேரும் இலக்கானா அவ சபிச்சுட்டா. ஒரு உலக்க பிறக்க போறது அதுவே உங்களுடைய குலத்துக்கே கோடாரியாக அந்த குலத்துக்கே நாசகரமாக ஆக போறதுன்னு சொல்லிட்டார். இந்த விப்ரசாபம் வந்துட்டு இதை நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இத போய் உக்ரசேனர்கிட்ட போய் சொல்றா, என்ன பண்றா, அந்த உலகைய பொடியாக்கி அதை போட்டுடு அப்படின்னு சமுத்திரத்துல கொண்டு போய் கரைச்சிடுங்கோ அப்படின்னா அதுல இரும்பு பாகம் இருக்கு. அந்த இரும்ப ஒரு மீன் முழுங்கிட்டு அந்த மீன் முழுங்கினது அது மீனை பிடிச்சான் ஒரு செம்படவன் பிடிச்சான்னாக்கா அதுல அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது. இந்த எலும்பை எடுத்து தன்னுடைய அஸ்திரம் இந்த அம்புல அதை கோத்துண்டு அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னுட்டு அதை வச்சுட்டான்ற வரைக்கும் நாம பார்த்தோம். அதுல கடைசியில ஒரு ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்ல, என்ன விஷயம்னு கேட்டா, பகவான் ஞாத சர்வார்த்த ஈஸ்வரோபி ததன்யதா கர்த்தும் நைச்சதே விப்ரசாபம் காலரூப்யன்வமோதத. பெருமாள் நினைச்சேர்னாக்க இந்த சாபத்தை கூட வேற விதமாக பண்ணிருப்பேன். ஆனா பெருமாள் அதை நினைக்கலையா, கண்ணன் நினைக்கலையா. பகவான் ஞாத சர்வார்த்த இங்க நடந்த நிகழ்வு எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்திருக்கு. ஈஸ்வரஹா ததன்யதா கர்த்தும் ஈஸ்வரோபி, இந்த விப்ரசாபத்தையே கூட வேற விதமாக பண்ணுவதற்கு சமர்த்தனாக இருந்தாலும் கூட நைச்சத் விப்ரசாபம் காலரூப் என்வமோதத, அந்த மாதிரி இந்த விப்ரசாபத்தை அதனால பெரிய ஒரு பாதிப்பு வராமல் அவளை ரட்சணம் பண்றதுக்கு பெருமாள் விரும்பல, கண்ணன் விரும்பல. அப்படியே இருந்துட்டு போட்டோம், தானும் தன்னுடைய அவதார சமாப்தியை பண்ணுவோம், விப்ரசாபத்தை எதிர்குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அனுபவிச்சுட்டு போட்டோன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. பாப்பம் சாப்பம் அப்படின்னு ரெண்டு இருக்கு.
இந்த பாபம்ன்றது அனுபவத்தினாலையும் பிராயஷ்சித்தத்தினாலையும் போக்கடிக்க கூடியது. சாபம்ன்றது இருக்க அனுபவத்தினால மாத்திரமே போக்கக்கூடியதாக இருக்கு. அனுபவிச்சுதான் போகணும். சாபம்ன்றது வந்துருக்குனாக்க அகல்யக்கு கௌதமருடைய சாபம், கல்லா போயிட்டார். அப்போ அந்த கல்லா போனா அனுபவிச்சுதான் ஆகும். அப்ப அகல்ய போய் கௌதமர் இடத்துல சொல்ற, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் எதனா பண்ணணுமே அப்படின்னு கேட்கிற. ராமபாதரஜஸ்தங்காத் பிரகதிங்கதயா பக்தி, அந்த பாதுகையினுடைய தூள் சம்பந்தப்பட்டதுன்னா ரஜ சம்பந்தத்தினால, ராமருடைய திருவடி சம்பந்தத்தினால நீ பழையபடி இயல்பு நிலையை அடைவ, அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. தபாம் துலானம் துரிகீர்த்தனியா, பதிவிரதர்களுக்குள்ள முதல்மையானவளாக கருதப்படுபவள் அகல்யா. எதனால? அந்த பாதுகையினுடைய சம்பந்தத்தினாலதான், பாதுகா தேவியினுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்டதுன்னு சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல அற்புதமாக சாதிக்கிறார். இப்ப இவாளுக்கும் நாசமில்லாதையோ ஒரு லகு சிக்ஷையாகவோ ஏதோ ஒன்னும் பண்ணிருக்கலாம். பெருமாள் ஒன்னும் பண்ணல. விப்ரசாப்பம் ஆஸ் இட் இஸ், அது எப்படி இருக்கோ இருக்க பிரகாரம் இருந்துட்டு போட்டோம்னு பெருமாள் தீர்மானம் பண்றேன். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இந்த சாபத்தை வேறு விதமாக பண்ணுவதற்கு சமர்த்தனாக இருந்தாலும் கூட அத பண்ணல அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல சாபத்தை வேறு விதமாக பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்துல வேற ஒரு இதிகாசம், வேற ஒரு நிகழ்வை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறேன். கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்யாம் குருத்வஹ அவாத்ஸின் நாரதோ பீக்ஷ்ணம் கிருஷ்ணோபாசனலாலசஹ. இந்த இடத்துல சொல்ற, நாரதர் துவாரகையில நிறைய நாள் இருந்தேராம். ஹே குருத்வஹா, இத பார்த்து சொல்ற, அவ பார்த்து சொல்ற, கோவிந்தனுடைய புஜங்களாலே ரட்சிக்கப்பட்டதாக இருந்துருக்கு. கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்யாம் அவாத்ஸீத் நாரதஹ அபீக்ஷணம். இந்த நாரதர் கிருஷ்ணோபாசனத்துல ஆசையோட கூட அங்க வெகு காலம் வசித்து வந்த அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நாரதருக்கு ஒரு சாபம், தட்ச பிரஜாபதியின் இடத்துல இருந்து வர சாபம். அந்த சாபம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நிமிஷத்து காலம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஒரு இடத்துல அவரால் வாசம் பண்ண முடியாது, அவர் தங்க முடியாது, போயிட்டே தான் இருக்கணும். ஒரே இடத்துலயே இருந்துட்டு இதுதான் என்னுடைய இடம்னுட்டு நாரதரால இருக்க முடியாது. அப்படி ஒரு சாபம் அவருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அந்த சாபத்தையும் அதிக்கிரமிச்சு கண்ணன் எழுந்தருளி இருக்கிறதுனால, அந்த கோவிந்தன் துவாரகையில எழுந்தருளி இருக்கிறதுனால, அப்ப பெருமாளுடைய அனுகிரகத்தினால நாரதருக்கு அந்த சாபம்ன்றது அணுகலையும். துவாரவதியில கண்ணன் எழுந்தருளி இருக்கிற இடத்துல கண்ணனை தியானம் பண்ணிண்டு நாரதர் இருக்கச்சே எவ்வளவு காலம் வேணா இருக்கலாம். வேற பிராந்தத்துக்கு போனாக்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நாரதரால இருக்க முடியாது. அங்கதான் தட்ச பிரஜாபதியினுடைய சாபம்ன்றது வேலை செய்யும். கண்ணனுடைய அனுகிரகத்தோட துவாரகையில இருந்துருக்கச்சே அந்த தட்ச பிரஜாபதியினுடைய சாபம் பெற்றவராக இருந்தாலும் கூட இங்க ஒவ்வொரு க்ஷணமும் அங்கேருந்து கிளம்ப வேண்டியவராக இருந்தாலும் கூட அவர் அங்கேயே இருந்துட்டு கண்ணனை உபாசனம் பண்ணிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற. இதுல இருந்து என்ன ஏற்படுறது?
பெருமாள் சங்கல்பம் இருந்ததுன்னாக்க சாபத்தை கூட அத சங்கோச்சம் பண்ணிக்கலாம். சங்கோச்சம் பண்ணிக்கிறதுனாக்க சுருக்கிக்கிறது. இந்த இடம் தவிர மீதி இடத்துல அந்த சாப்பம்ன்றது வரும். அந்த மாதிரி வேற எதனா சொல்லி எப்படியோ ஒரு பிரகாரமாக தன்னுடைய குடும்பத்தை ரட்சணம் பண்ணிருக்கலாம் பெருமாள். எப்படி யதாவா நாரதருக்கு கண்ணன் எழுந்தருளி இருக்கிற பொழுது துவாரகையில வாசம் பண்ணும் பொழுது சிறகால வாசம் பண்ணினா கூட அவருடைய சாபத்தினால துவாரகையை விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் இருந்துருக்கோ, அந்த மாதிரி அந்த துவாரகையில வாசம் பண்றது தத் வதிரிக்த ஸ்தலத்துல அது தவிர மீதி ஸ்தலங்கள்ல நாரதர் போனேர்னாக்கா அந்த ஒரு நிமிஷ காலமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல எந்த இடத்துலயும் நாரதரால இருக்க முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு சங்கோச்சம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி எதனா பண்ணி இவாள ரட்சணம் பண்ணலாமோ இல்லையோ, எதுவும் சத்து சேர்ந்த ரட்சணம் பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு சொன்ன பண்ணல. பெருமாளுக்கு அதுல இஷ்டம் இல்லை. பெருமாளே அத அங்கீகரிச்சுட்டேன். இந்த விஷயத்தை தான் இந்த அத்தியாயத்துல விஸ்தாரம் பண்றேன். தமேகதாத்து தேவர்ஷி வசுதேவோ கிருஹாகதம் அர்ச்சிதம் சுகமாசீனம் அபிவாத்யேதமப்ரவீதே. அப்போ அந்த கிருஷ்ணோபாசன லாலசகான்னு சொல்ற கிருஷ்ணோபாசனத்தை பண்றதுல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உடையவராக இருந்தபடினால அவர் அந்த கிருஷ்ணோபாசனம் பண்ணிட்டு அந்த துவாரகையிலேயே இருக்கும்படி ஒரே இடத்துல இருந்துட்டு உபாசனம் பண்ணும்படியான ஒரு நிலைய கண்ணன் அனுகிரகம் பண்ணேர். அவர் ஒரு சமயத்துல துவாரகைக்கு வந்தேராம். துவாரகைக்கு வசுதேவருடைய கிரகத்துக்கு அந்த வசுதேவரும் அவர் தேவரிஷியா போயிட்டு அப்படின்னால அவருக்கு எப்படிப்பட்ட பூஜை எல்லாம் பண்ணணுமோ எல்லா பூஜையும் பண்ணி அவர் வசுதேவர் அர்ச்சிதம் சுகமாசீனம் அபிவாத்யேதம் அப்ரவீதி இதை சொன்னாராம். வசுதேவர் சொல்ற விஷயத்தை சொல்றார். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாரதருக்கும் வசுதேவருக்கும் நடந்த ஒரு சம்வாதம். பகவன் பவதோ யாத்ரா ஸ்வஸ்தயே சர்வ தேகினாம் கிருபணானாம் யதா பித்ரோஹோ உத்தம ஸ்லோகவத்மனாம் பூதானாம் தேவச்சரிதம் துக்காயச்ச சுகாயச்ச சுகாயைவ ஹி சாதூனாம் சுவாதிருஷாம் அச்சுதாத்மனாம். இவரை பார்த்து சொல்ற தன்னுடைய கிரகத்துக்கு வந்திருக்கிற நாரதரை பார்த்து நாரதரை சேவிச்சு இந்த வார்த்தையை சொன்னேராம். அவரிடத்துல சில சந்தேகம் கேட்கணும். பாகவத தர்மத்தை பத்தி கேட்கணும்னு அவருக்கு ஆசை. பாகவத தர்மத்தை புரிஞ்சுக்கணும், நாரதர் வாயிலாக அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை அவருக்கு, வசுதேவருக்கு. அதை கேட்கறதுக்கு முன்ன அவர் கேட்கிறார், ஹே பகவன்னே, அந்த நாரதரை பார்த்து சொல்லிச்சு, உம்முடைய யாத்திரை இருந்துருக்க பவதோ யாத்ரா ஸ்வஸ்தயே சர்வதேகினாம், நீர் எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. உம்முடைய சஞ்சாரமா இருக்கிறது எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றதுக்காக மங்களத்துக்காக தான் ஏற்படுறது. நாரதர் போன்ற பரம பாகவத கண்ணனையே மனசுல நினைச்சுட்டு இருக்கவர், கோவிந்தனையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிற பரம பாகவதாள் எந்த இடத்துக்கு எந்த கிரகத்துக்கு வந்தாலும் அந்த கிரகத்துக்கு மங்களம் க்ஷேமம்தான் உண்டாகும். ஆகையால அது எப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்ற. எல்லா சமயத்திலையும் சுகாயான்னு சொல்லிட்டு, குழந்தைகள் எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கா, அப்பா அம்மா அந்த குழந்தைகள் இருக்கிற ஊருக்கு வந்தாள்னாக்க அந்த அப்பா அம்மாவனுடைய ஆகமனம் வருகைன்றது அந்த பிரஜைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு மங்களத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரின்னு சொல்ற.
இது அந்த காலமா இந்த காலமா எப்படி சொல்லிக்கிறதுன்னு தெரியல. இது எல்லா காலத்திலயும் மனசு நன்னா இருந்துன்னாக்கா ஒரே விஷயம்தான். எல்லாரும் நினைக்கலாம் தனி கொடுத்தனம் பண்ணும், அப்பா அம்மாவெல்லாம் வச்சுட்டு யாரா இம்சப்படுறது, அவ எங்கேனாக்கா இருக்கட்டும், அவளுக்கு என்ன ரூபாவோ காசோ எத்தையானா நாம கொடுத்துட்டு போயிடுவோம், முடிஞ்சா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்போம், அதுவும் இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்போம், அப்புறம் இல்லைன்னாக்கா கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம், அப்புறம் எப்பயானா பார்க்கலாம், போன்ல பேசிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இந்த காலத்துல நினைக்கிறார். இந்த அப்பா அம்மாவனுடைய வருகை நம்மளுடைய கிரகத்துக்கு வருதுன்றது இருக்க, அது சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்துமா. அப்பா அம்மாவோட இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், அந்த அப்பா அம்மாக்களுக்கும் பசங்களோட இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுடைய வீடுக்கு வருதுன்றது வந்தாக்க அது எப்பவுமே மங்களத்தை தான் ஸ்ரேயத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் குறைவை உண்டு பண்ணாது. அந்த மாதிரிதான் நாரதர் மாதிரி பாகவதோத்தமர்கள் ஒருத்தருடைய கிரகத்துக்கு வர அவளுடைய தரிசனம்ன்றது இருக்க, அது எப்பவுமே க்ஷேமத்தை தான் ஏற்படுத்துமே தவிர பாகவதர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாள்னாக்க அவளை வரவேற்று உபச்சரிக்கணுமே தவிர ஐயோ வந்துட்டாள்ன்னு அவள்கிட்ட வெறுத்துக்க கூடாது. அவ வர்றது எப்பவும் நமக்கு க்ஷேமத்துக்கு தான் என்பதை இது மூலமாக தெரிவிக்கிறேன். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். தேவானாம் தேவதைகள்லாம் கூட அனுகிரகத்துக்காக அங்கங்க நம்ம பூஜை பண்ணுவோம்னா அந்த தேவதைகளும் அந்த இடத்துல வராளோ இல்லையோ, வந்து நம்மளுடைய பூஜையை அங்கீகரிக்கிறாளோ இல்லையோ, அவளுக்கும் இவாளுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. தேஹி மே ததாமி தேர்னிமே தேஹி நிதே ததே நிஹாரபின்னிமே ஹரா நிஹாரம் வேதமே சொல்றது. தேஹிமே ததாமி தே அப்படின்னு சொல்ற. தேவதைகள்லாம் பர்ஜன்யம் மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகள், மழை கடவுள் மாதிரி இருக்கிறவாள்லாம் கூட நாம கொடுத்தோமானா அவ கொடுத்து போறான், நாம அவளுக்கு ஆகுதி பண்ணினோமானாக்கா அந்த கிருதேச்ச பிரதிகர்த்தவியன்றதான் பண்ணுவாளே தவிர அவளா நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம். அவளுடைய வருகை சில சமயத்துல க்ஷேமத்துக்கு இருக்கும், சில சமயத்துக்கு விபரீதத்துக்கும் ஆயிடும். இந்த தேவர்களுடைய வருகையையும் மகான்களுடைய வருகையையும் ஒப்பிட்டு இது ரெண்டையும் ஒப்பிட்டு கூற முடியாது அப்படின்றதுதான் சொல்ல முடியும். ஏன்னா தேவதைகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா சின்ன விஷயத்துல அவளுக்கு கோபம் வந்துடும். அதி யஜேத நிஜாம் யதி தேவதாம் உபயதஸ்சவதஹம் பிரத்வாயை தேவதாயை நபராம் பிராப்னோதி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அவளுக்கு இருக்கக்கூடிய தேவதைகளை விட்டுட்டு வேற தேவத்தைய ஒருத்தன் உபாசனம் பண்ணான்னாக்க, வேற தேவத்தைய ஒருத்தன் பூஜித்தான்னாக்க இந்த தேவதைக்கு கோபம் வந்துடுறோம். அந்த சரி இன்னொரு தேவத்தை இருக்க அவ அனுகிரகம் பண்றாளா அப்படின்னாக்க, இத்தனை நாளா பூஜித்து வந்த அந்த தேவத்தைய விட்டுட்டு இன்னைக்கு புதுசா என்ன ஆராதிக்கிறான், எத்தனை நாளைக்கு என்ன இவன் ஆராதிக்க போறானோ, என்ன விட்டுட்டு இன்னொரு தேவத்தை என்ற போயிட்டான்னாக்கா என்ன பண்றது? அகல இவனுக்கு நாம அனுகிரகம் பண்ணுவானான்னு இவாளும் நினைக்கிறது இல்லையா. அவன் நம்மளை விட்டு போயிட்டானேன்றதுக்காக அவளும் அனுகிரகம் பண்றதுல உபயதன்னு ரெண்டு பேராலையும் கைவிடப்பட்டவர்களாக இவர்கள் ஆகிறார்கள். தேவதைகளுக்கு சில சமயம் பிரீத்தி ஏற்படும், சில சமயம் கோபம் ஏற்படும். இந்த பர்ஜன்ய தேவதை முதலியவர்கள் சில சமயத்துல அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி பெரிய மழை பெஞ்சு மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுறது. சில சமயத்துல என்ன பண்றது, அனாவிருஷ்டி மழையே இல்லாமல் அது மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுறது. இப்போ ஆனா எல்லா சமயத்திலையும் தேவதைகளுடைய வருகை க்ஷேமத்துக்காகவேன்னு சொல்ல முடியாது. ஆனா நாரதர் மாதிரி பாகவதோத்தமர்களுடைய வருகை இருந்துருக்க, பஜந்தி தே யதா தேவான் தேவா அபி ததைவதாம் ಛಾಯೇವ ಕರ್ಮ ಸಚಿವಾಃ சாதவஹ தீனவத்சலாஹ. அவளது தேவதைகளுடைய வருகின்றது சில சமயத்துல சந்தோஷத்துக்கு காரணமாக ஆறுது, சில சமயத்துல வரச்சே அந்த விபரீதத்துக்கும் காரணமாக ஆறுது.
இப்படி நாரதன் மாதிரி இருக்கிற மகான்கள் இவளுடைய மனசுல அச்சுதம் தான் எப்பவும் குடிகொண்டு இருந்துருக்க. அப்படி நித்தியம் அச்சுதைக்கு நிஷ்டாளாக இருந்துருக்கிற இவாளுடைய வருகைன்றது எல்லா சமயத்திலையும் நம்மளுடைய தாபத்திரயத்தை போக்கடிச்சு நமக்கு க்ஷேமத்தையே உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்குன்னு அவர் சொல்ற. சாதவோ தீனவத்சலாக என்பதாக சொல்ற. சாதவகா சாதுக்கள்லாம் தீனவத்சலாக ஆகையால அவ சொல்லச்சே ததைவ கர்ம சச்சிவாக சாதவோ தீனவத்சலாக. தேவதைகள்லாம் கர்ம சகாயர்கள். ஆனா இவர் எப்படி அப்படின்னா யதா சாயா கிரகசனாதி வர்தனே கிரகத்தை தென்ன. இந்த நிழல் இருக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சரீரம் பெருசா இருந்துன்னாக்கா நிழலும் பெருசா இருக்க போறது, சின்னதா இருந்ததுன்னா நிழலும் சின்னதா இருக்க போறது. அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாவை எதிர்நோக்கி தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்க போறா. அவள் கொடுக்குற பலமும் நாம பண்ண அனுஷ்டிக்கிற கர்மாக்களை பொறுத்துதான் இருக்கு அவளுடைய பலன்றது, அவள் கொடுக்குற பலன்றது. ஆனா மகான்கள் சாதுக்கள் இருக்காள, இப்படி நாரதர் மாதிரி சாதுக்கள்லாம் தீனேஷு வத்சலாக தீன வத்சலாக, அதாவது நம்ம மாதிரி இருக்கிறவாளுடைய எல்லா விதமான துக்கத்தையும் போக்கடிக்கணும்னு நினைக்கிறவர்களாக இருக்காளாம் சாதுக்கள். ஆகையால இவர் சொல்ற நீங்க தான் இருந்திருக்கு. சாதவோ தீனவத்சலாக பிரம்ம ததாபி பிரச்சாமஹ தர்மான் பாகவதான் தவ யான் ஸ்ருத்வா ஸ்ரத்தயா மர்த்யஹ முச்யதே சர்வதோ பயாத். அப்பேற்பட்ட பரம பாகவதனாக இருந்திருக்கிற தீன வத்சலனாக இருந்திருக்கிற நாரதர் வசுதேவருடைய கிரகத்துக்கு எழுந்தருளி இருக்க. வசுதேவர் நாரதரிடத்துல ஒரு விஷயத்தை நாரதர் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறார். அதுக்காக நாரதர் இடத்துல பிரார்த்தனை பண்றார். இப்ப எந்த ஒரு விஷயம் இருக்க பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாகவத தர்மத்தை ஸ்ரத்தையாக யார் கேட்கிறாளோ அவ எல்லா விதமான பயத்திலேருந்து விடுபடுகிறார்கள். ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தாபங்கள் எல்லா விதமான தாபங்கள்லையும் விடுபடுவதாக இருக்க. அப்ப வசுதேவர் சொல்ற, அகங்கில புராணந்தம் பிரஜார்த்தே புவி முக்திதம் அபூஜயன்ன மோட்சாய மோஹிதோ தேவமாயயா யதா விசித்ரம் வியசனாதே பவத்பிஹ விஸ்வதோ பயாதே முஞ்சே மஹ்யம் ஜஸை அஞ்சஸை பாத்தா ததா நஷாதி சுவ்ரதா. நான் கூட பெருமாள் எத்தனையோ, அதாவது இந்த ஜென்மால மாத்திரமில்ல இதுக்கு முன்ன ஜென்மாலாம் கூட நான் பெருமாளை தியானம் பண்ணிருக்கேன். அந்த பெருமாளத்திலேயே அதாவது பெருமாள் பகவத் தியானம், அந்த பெருமாளுடைய உபாசனம் அர்ச்சனம் இதுலயே தான் நான் கழிச்சிருக்கேன். ஆனா முக்தி வேணும்னுட்டு நான் பெருமாளை நான் தியானம் பண்ணல. எனக்கு பவாதிருஷமாக பெருமாள் மாதிரியா இருக்கக்கூடிய பிரஜை வேணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். நான் 3 ஜென்மாலையும் பெருமாளே எனக்கு குழந்தையாக பிறந்தா கூட இதுக்கு மின் ஜென்மாக்கள்ல பெருமாள் தான் எனக்கு குழந்தையா பிறந்திருக்கான்றது தெரிஞ்சுக்கல. இந்த வசுதேவனாக இந்த ஜென்மாவில தான் அந்த பெருமாளை அந்த தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு பறக்கச்சேயே அந்த பெருமாளுக்கு உண்டான சமஸ்த லட்சணங்களோட அவதாரம் பண்ணினேன். நான் அந்த பெருமாளை அடைந்தது மோட்சம் ஓணுன்றதுக்காக பெருமாளை நான் அடையல. நான் அடைஞ்சது அந்த பெருமாளை எனக்கு குழந்தையா வரணும்னு பிரஜார்த்தமாக தான் நான் இது பண்ணேன். ஆனா உண்மை மாதிரி இருக்கிறவாள்லாம் பெருமாளிடத்துல எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அவருடைய பிரீத்தி ஒண்ணுதான் பலன், அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோட நீங்கள்லாம் பெருமாளை உபாசனம் பண்றங்கோ. அதே நாராயணன், நானும் நாராயண உபாசகனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு வசுதேவர் சொல்றேன்.
இருந்தாலும் பலார்த்தியாக இருந்துட்டு நாராயண உபாசனம் பண்ணினவனாக ஆறேன். நீங்க நாரதர் மாதிரி இருக்கிற பாகவதாலாம் எந்த பலத்தையும் உத்தேசிக்காமல் அந்த பெருமாளிடத்துல நேர அனுகிரகம், அதாவது அந்த பிரீத்தி மாத்திரத்தையே, அந்த கைங்கரிய மாத்திரத்தையே விளையுபவர்களாக இப்ப சரியா கேக்குறத பாக்கலாம், பிரயத்னம் பண்றேன். அகங்கில புராணந்தம் பிரஜார்த்தே புவி முக்திதம் அபூஜயம். நானும் தான் பெருமாளை பூஜித்தேன் நானு. ஆனா பிரஜார்த்தம் பூஜித்தேன், பிரஜார்த்தம் நான் பெருமாளை பூஜித்தேன். ஆனா இன்னும் மோட்சத்துக்காக இல்லை. ஏன் மோட்சத்தை விசாரி பண்ணல அப்படின்னா, அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்ன இந்த மாதிரி கேட்கும்படியாக பண்ணிட்டு, அதனால தேவமாயான்னு ஈஸ்வரனுடைய சங்கல்பம்னு சொல்லி சொன்னோம். விசித்திர வியசனாத்து பவத்பிகி விஸ்வதோ பயாத்து முஞ்சே மஹ்யஞ்சசைவாத்தா ததா நஷாதி சுவ்ரதா. இப்ப இவர் பிரார்த்தனை பண்றார், அவரிடத்துல பிரார்த்தனை பண்றார். என்ன கேட்டேன், ஹே சுவ்ரதா, விசித்திரமான வியசனத்தை உடையதுன்னு அர்த்தம். அதாவது எல்லா நம்மளுடைய வியசனம் இந்த சம்சாரத்துல இருக்கச்சே எதுக்காக விசாரப்பட போறோம்னு நம்மளால சொல்ல தெரியாது. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்துருக்கும், இதுக்கு போய் இப்படிப்பட்ட விசாரமா அப்படின்னு தெரியும். ஒரு அல்பமான விஷயம், அதுக்கு பெரிய சண்டை வந்துடும் ஆத்துல. ஏண்டா இந்த சண்டை வந்திருக்கு? கடைசியில யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். இது இன்னைக்கு இந்த தலிகை பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாக்கா, இந்த தலிகை வேண்டாம் வேற தலிகை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றதுன்னு இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டு கடைசியில் ஒரு பெரிய யுத்தமா போயிடு. அது ஒரு பெரிய ஒரு மனசுக்கு அசாந்தியே ஏற்படக்கூடியது. எதுக்குதான் விசாரப்படுறதுன்னு தெரியாத ஒரு விசாரப்படுறதே ஒரு நிலையாக இருக்கிறது இந்த சம்சாரத்துல வருது. இது எல்லாரும் அவளுடைய அனுபவத்துல இருந்து தான் சொல்ல முடியும். அதே மாதிரி எதுக்கு பயப்படுறதுன்னு தெரியாது. எதுக்கு வேணா ஒரு பயமா இருக்கும். இதாச்சுன்னா என்ன பண்றது, அதாச்சுன்னா என்ன பண்றதுன்னு நிச்சயம் எப்ப பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் பயந்துட்டே இருந்துருக்கு. இப்போ இந்த சம்சாரத்திலேருந்து அனாயாசமாக எப்படி விடுபவனோ அத நீர் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு நாரதர் இடத்துல வசுதேவர் பிரார்த்தனை பண்றார். அந்த வசுதேவருடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு நாரதர் சொல்ல போறார். ராஜன் நேதம் இப்படி அவர் சொன்ன உடனே சுகர் சொல்ற, ராஜன் நேவம் கிருத பிரஷ்னஹ வசுதேவேன தீமதாம் பிரீதஸ்தமாக தேவர்ஷிஹி ஹரேஹே சம்ஸ்மாரிதோ குணைஹி. இது ஒரு நல்ல விஷயத்தை கேட்ட பெரியவாளுக்கு, ஆச்சாரியாளுக்கு, அவளுக்கெல்லாம் நம்ம நல்ல விஷயத்தை கேட்டோம்னாக்க நம்மளிடத்துல ஒரு பெரிய பிரீத்தி வரும், சந்தோஷம் வரும். ஒரு சத்விஷயத்தை கேட்டிருக்கியா? ஓ நான் மேல சொல்றேன், நான் போயே மகாபாகம்னு அர்ஜுனன் ஒண்ணுதான் கேட்டான். எது தர்மம் எது அதர்மம்ன்றது எனக்கு தெரியல, சண்டை போடலாமா வேணாமான்னு தெரியல, அதுக்கு நீர் தான் சொல்லணும்னு சொல்லி ஒன்னு கேட்டதுக்கு அவர் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு 18 அத்தியாயத்துல உபதேசம் பண்ணாரு. இன்னும் சொல்றேன் கேளு, இன்னும் சொல்றேன் கேளு, இன்னும் சொல்றேன் கேளுன்னு அர்ஜுனனுக்கு பெருமாள் உபதேசம் பண்றேன். அது ஆச்சாரியனா இருந்துட்டு உபதேசம் பண்றா. நாம போய் ஆச்சாரியனிடத்துல ஒரு சத்விஷயத்தை நாம கேட்டோம்னாக்க அவ அப்படியே கங்கா பிரவாகம் மாதிரி நமக்கு மேல 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 நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணுவா. இப்ப நாரதருக்கு பெரிய சந்தோஷம் வந்துடுத்து. நானும் வசுதேவர் சொல்லச்சே நானும் பகவத் பக்தனா தான் இருந்தேன். ஆனா கூட நான் பிரஜார்த்தம் ஏதோ ஒரு காமிய பலத்தை உத்தேசிச்சு பெருமாளை பிரார்த்தித்தவனாக பெருமாளை பூஜித்தவனாக ஆன. ஆனா நீரோ அந்த நாரதரோ எதையும் உத்தேசிக்காமல் பகவத் கைங்கரியமும் பகவத் பிரீத்தியுமே காரணமாக கொண்டு பகவத் உபாசனம் நேர் பண்ணிட்டு இருக்கே. அப்ப எனக்கு எது க்ஷேமம் எப்படி வரும்ன்றத நீர் தான் எனக்கு உபதேசம் பண்ணணும் என்று
அவர் கேட்கிறார். அது கேட்டது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதை கேட்ட உடனே நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறாராம். அதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். நாரத உவாச் சம்யகேதத் வியவசிதம் பவதாம் சாத்வதர்ஷப யத் ப்ருச்சசே பாகவதான் தர்மான் த்வம் லோக பாவனான். இப்ப பாகவத தர்மத்தை நேர் இப்ப கேக்குறேன். இந்த பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது இருந்துருக்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றது நல்ல விஷயத்துல உம்முடைய புத்தி பிரவர்த்திச்சிருக்கு. இதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு. என்ன கேட்டா, பாகவத ஸ்ருதோ அனுபடிதஹ த்யாதஹ ஆதிருதவானுமோதிதஹ சத்யः புனாதி சத்தர்மஹ தேவ விஸ்வத்ருஹோபிஹி. எவ்வளவோ பாபகாரியத்தை பண்ணினவனாக இருந்தாலும் கூட பாகவத தர்மத்தை ஒருத்தன் கேட்டான்னாக்கா ஸ்ருதஹ, அதே மாதிரி அனுபடிதஹ, அந்த கேட்கறதோட மாத்திரமில்ல அத தானும் பின்தொடர்வது. அந்த பாகவத தர்மங்களை கேட்கறது, அடிக்கடி அத பఠனம் பண்றது, இதெல்லாம் தான் பாகவத தர்மம். பாகவத தர்மம்ன்றத அதை தெரிஞ்சுக்கிறது, அந்த பாகவத தர்மத்தை தியானம் பண்றது, ஆஸ்திக்யத்தோட கூட அந்த பாகவத தர்மம் என்னன்றத தெரிஞ்சுக்கிறது, இன்னொருத்தர் அந்த பாகவத தர்மத்தை அனுஷ்டிக்கச்சே அதை ஆதரிக்கிறது. இப்படி ஒருத்தன் பண்ணான்னாக்க அவன் எவ்வளவோ பாப்பம் பண்ணினவனாக இருந்தாலும் கூட சத்யா புனாதி, அந்த ஒரே க்ஷணத்திலேயே பரிசுத்தி அடைந்தவனாக ஆகிறான். ஆகையால உம்மாலே இப்ப சொல்லப்பட்டது, இப்ப இந்த பரம கல்யாணமாக இருந்திருக்கிற பகவான் நாராயணனை ஸ்மரிக்கும்படியான ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தியிருக்கேன். ஆகையால இந்த நான் ஒரு இதிகாசம், ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு, பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணின ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை உமக்கு சொல்லி அது மூலமாக பாகவத தர்மத்தை உமக்கு உபதேசம் பண்றேன்னு நாரதர் பாகவத தர்மத்தை வசுதேவருக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல வரைச்சு இதுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்வுன்னு எங்கமே உள்ளுக்குள்ள கதை போகும். அந்த மாதிரி வரைச்சு நிமி சக்கர நவயோகிகள்னு இருந்தா, அந்த நவயோகிகளுக்கும் நிமி சக்கரவர்த்திக்கும் ஏற்பட்ட ஒரு சம்வாதம். அந்த சம்வாதம் வாயிலாக பாகவத தர்மத்தை இந்த அத்தியாயத்துல உபதேசம் பண்ற, அந்த நாரதர் பண்ற உபதேசம் பண்ணுகின்ற அந்த பாகவத தர்மத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு இருக்கட்டும். இன்னைக்கு நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்ன கேட்டோம்னா, பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க சாபமாக இருந்தாலும் கூட அதையும் அந்நிதாகரணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். சாபத்தை நாம தான் அனுபவிக்கணும்னு இருந்தா கூட அதுல ஒரு சங்கோச்சம்ன்றது ஏற்படும், குறுகிக்கிறதுன்றது ஏற்படும் பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க. அதே மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா, அதாவது பாகவதாளுடைய பூஜனம், பாகவதாள் நம்ம ஆத்துக்கு வந்தாள்னா அவளுக்கு சத்காரம் பண்ணினோம்னாக்கா அதனாலேயே நமக்கு சமஸ்தமான பரிசுத்தியும் நமக்கு ஏற்படும். ஆகையால பாகவதாளுக்கு நாம சத்காரம் பண்ணும்படியான ஒரு புத்தியும், பாகவதாளிடத்துல அபச்சாரப்படாமல் இருக்கும்படியான ஒரு நிலையையும் அந்த சர்வேஸ்வரன் தான் நமக்கு கொடுக்கணும். அந்த சர்வேஸ்வரன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.